பெங்களூர்லேருந்து 45 கிலோமீட்டர்ஸ். இந்த போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா தேவையான இன்ஃபர்மேஷன், இந்த செங்கல் எல்லாமே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா தேவனஹள்ளி ஃபோர்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது எங்கே இருக்குது, பெங்களூர்லேருந்து எவ்வளோ தூரம், எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த vlogல சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த தேவனஹள்ளி ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம உள்ளாடி போனோம். இந்த ஃபோர்ட்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோர்ட் வந்து தேவனஹள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு. தேவனஹள்ளி வந்து பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்டில். இந்த ஃபோர்ட் வந்து கெம்பேகோட ஏர்போர்ட்டுக்கு தாண்டி தான் இருக்குது. இந்த ஃபோர்ட்டை தாண்டி தான் நம்ம நந்தி ஹில்ஸ் போவோம். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கும் நீங்கள் வரலாம், இல்லை நந்தி ஹில்ஸ் வந்துட்டு வேறு பிளேஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஃபோர்ட்டை வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் போகிற வழியிலே அந்த ஃபோர்ட்டோடைய நீளத்தை பார்க்கலாம், எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்றத. இந்த ஃபோர்ட்டில் என்ட்ராகி உள்ளாடி வந்தீங்கன்னா இந்த சைடில் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம மேலே ஃபோர்ட்டுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு போர்டு வச்சு அதில் அந்த தேவனஹள்ளி ஃபோர்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. யார் ஃபோன் பண்ணாங்க, எந்த இயர், என்ன யாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த தேவனஹள்ளி ஃபோர்ட்டு வந்து பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்டில் வரும். அந்த சைடில் தெரியுதா, அந்த கலராக கொடுத்துருக்காங்க. இந்த கலர்லாம் ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, சிலது வந்து ப்ரொஹிபிட்டடானது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஃபோர்ட் வழியாக வந்தீங்கன்னா இந்த சைடில் ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குது. உள்ளாடி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பக்கத்துலேயே ஃபில்ட்ரு கூட இருக்குது, தண்ணி குடிக்கனா குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி மேலே ஏறி அப்படி போனால் நம்ம டாப்பை ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுமே இந்த மாதிரி டாப்பில் வந்துடுவோம். அந்த டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வில்லேஜை பார்க்கலாம். எக்கச்சக்கமான டெம்பிள்ஸ் இருக்கவங்க உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் வழியாக பீராங்கி இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு எனிமியை தாக்குறதுக்குள்ள பிளேசஸ். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த சைடில் குட்டியாக ஓட்டை இருக்குது. அதில் வச்சு கன்னை வச்சா ஷூட் பண்ணுவாங்க, இல்லை யார் வரா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டியும் இந்த ரூமை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஓல்டன் டேஸ்லேயே எவ்வளோ அழகாக செங்கல்ல கட்டியிருக்காங்க அப்படின்றது. இந்த தெரியுதா ஒரு கேப் மாதிரி. இந்த கேப்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, எனிமீஸை தாக்குறதுக்காண்டி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. 1 2 3 4 ஓட்டு இருக்குதா. 4 ஓட்டை வழியாக துப்பாக்கி வச்சு இல்லை ஆரோஸ் எந்த மாதிரி தாக்குறதுக்கும் ரெடியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நடக்கிற வழியிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்கும். இது வழியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது, ஒரு பெரிய லேக்கு. அந்த லேக்கை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைவே. இந்த வழியாக தான் நந்தி ஹில்ஸுக்கு போவாங்க. சப்போஸ் நீங்கள் நந்தி ஹில்ஸ் போயிட்டு இன்னொரு பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த தேவனஹள்ளி ஃபோர்ட்டை பார்க்கலாம். நீங்கள் இந்த சைடில் தெரியுதா, நான் அந்த சொன்ன ஹோல்ஸ் எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ இதை பார்த்து ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்ததில்ல. ஸோ மறக்காமல் இதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாலுமே அந்த சொன்ன ரூம், அந்த ரூமில் பாருங்கள் ஒரு கேப் தெரியுதா. இந்த கேப் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியுதா. ஸோ இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த கேப்பில் பாருங்கள், நம்மளால் உள்ளே போகிறதுக்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ குட்டியாக இருக்குது அந்த ஸ்பேசஸ். இதுவுமே அதுதான். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்போசிட்டில் வர எனிமீஸை தாக்குறதுக்காண்டி பீரங்கி இந்த மாதிரிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதில் வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. அந்த சைடில் தெரியுதா, ஃபஸ்ட் நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இங்கே வந்திருக்கோம். அந்த சைடில் கீழேயும் நடந்து போகலான்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்டை சுற்றி கம்பி வேலிலாம் வச்சுருக்காங்க. பட் மெயின்டைன் பண்ணாமல் ஃபுல்லாக செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கு. திடீர்னு மழை பெய்கிறனால ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது ஸ்கையே. அது மாதிரி குப்பைகள்லாம் எங்கேயுமே போடாதீங்க. இங்கே டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க. இது ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது அடுத்த பிளேஸில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ உட்காந்துருக்கிற மாதிரி, ஏதோ சுற்றி உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் பேசுகிறது மாதிரி ஒரு செட்டப்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கும் தெரில. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு டெட் எண்ட் மாதிரி. இந்த சைட்லேயும் அதே செட்டப் தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட போய்க்கலாம். இந்த தெரியுதா, இதுதான் லாஸ்ட் டெட் எண்டுன்னு சொல்லியிருப்பேன். இதில் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த வெளியாக மேலே வந்தீங்கன்னா இது ஒரு ஹைட்டில் இருந்து இந்த ஃபோர்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தெரியுதா, அந்த வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். ஒவ்வொன்றில் இன்னும் அந்த லேக் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டாப் வியூ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு
ஜாலியாக வரலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடட் இல்லாத பிளேஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேவனகல்லி ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேவனகல்லி ஃபோர்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது பக்கத்தில் டிப்பு சுல்தான் பர்த் பிளேஸ் இருக்குது. ஸோ அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து அரௌண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கனாலே இந்த டிப்பு சுல்தானோடைய பர்த் பிளேஸ் வந்துடும். வெளியே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ இது கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த தேவனகல்லி ஃபோர்ட்டுமே டிப்பு சுல்தானோடைய இது தான். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அந்த சைடில் போட்டிருக்காங்களா பர்த் பிளேஸ் ஆஃப் டிப்பு சுல்தான் அப்படின்னு. இது வந்து 1751 ADயில் பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ நீங்கள் இந்த பிளேஸை எப்படி சுற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால சில்லுன்னு கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தாங்க இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரிப்பட்ட ட்ராவல் கண்டென்ட்டுக்கு அஸ்வின் vlogsஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye 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 bye.